ஆமா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ரியாக்ட் கிளாஸ்ன்றதான் என்னோட அந்த ஃபோல்டரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிடி கிதியோன்னு ஒன்று இருக்கு. சரி, அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா என்னோட விஎஸ் கோட ஓப்பன் பண்ண போறேன். ரியாக்ட் கிளாஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ண போறேன், என்னோட விஎஸ் கோட ஓப்பன் பண்ண போறேன். ஓகேங்களா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னோட கோடு மட்டும்தான் இருக்கு. தியாகு என்ன பண்ணிட்டாருன்னா ஆல்ரெடி கோட் அடிச்சு கிட்லேப்ல புஷ் பண்ணிட்டாரு. என்ன தெரியும், கிட்லேப்ல புஷ் பண்ணிட்டாரு. இன்னும் எனக்கு அது வரல. சரி, நான் அப்ப என்ன பண்ணணும் அப்படி தெரியுமா, இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு கிட் புல் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ லேட்டஸ்டா என்ன அப்டேட் அங்க நடந்திருக்கோ அது இங்க வந்துடும். சரி, போய் பாத்தீங்கன்னா யாகு ஃபோல்டர் இங்க வந்துச்சு. அவரு HTML ஒரு ஃபோல்டர் வச்சிருக்காரு. அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிருக்காரு. சரி சரி, அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த HTML ஃபோல்டர்ல இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபைல் என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த HTMLன்ற ஃபோல்டருக்குள்ளேயே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அது வந்து டே டூ அப்படின்றது. சரி, இந்த டே2 ஃபோல்டருக்குள்ள இந்த டே2ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். அதை வந்து index.html அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுல இந்த டே2ல சரியா, அந்த டே2ன்ற ஃபோல்டருக்குள்ள index.html சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ல தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒர்க் பண்ண போறோம். சரியா, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க தியாகு, நீங்களும் ஒரு ஃபோல்டர் இந்த HTML-க்குள்ள இன்னொரு ஃபோல்டர் டே2ன்னு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள index.htmlன்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேயா? அபிராமி, உங்களால க்ளோன் பண்ண முடியுதா? இல்ல சார், நான் இன்னும் ரெபாசிட்டரிய என்னோட இதுல க்ளோன் பண்ணல. சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டு பண்ணுங்க, இப்போ பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நேற்று மாதிரி இன்னைக்கு தனியா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுங்க. ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை க்ளோன் அங்க பண்ணி பாக்குறேன். க்ளோன் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சரி, ஓகே. சரி, அப்போ நான் இங்க HTML டைப் பண்றேன். எனக்கு HTML5 தான் வேணும். ஸோ எனக்கு டிஃபால்ட்டா இந்த ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, சரி, சும்மா யூசர் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன் டைட்டில். சரியா, சரி, அப்புறமா இதுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லைவ் சர்வர் வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் நம்ம எக்ஸ்டென்ஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுவே என்ன பண்ணிருந்தா இங்க லைவ் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த லைவ் சர்வரை என்னோட இந்த குரோமியம் ப்ரௌசர்ல ரன் பண்ணிட்டு. சரி, குரோமியம் ப்ரௌசர்ல ரன் பண்ணிட்டேன். அங்க எந்த கண்டென்ட்டுமே பாடிக்குள்ள இல்ல. அதனால எனக்கு என்ன பண்ணால இந்த இந்த இடத்துல எம்டியா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த இது ஒரு என்னோட HTML பேஜ், கரெக்டா? இது என்னோட HTML பேஜ். இதுல இந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் ஒன்று இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லா ஒயிட்டு. பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கு பின்னாடி ஒரு கலர் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். சரி,
நான் அதையும் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு HTML வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. எனக்கு அந்த DL ட்ரா பண்ணோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி. இப்போ என்னோட HTML பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஜ்ல நானு இதுக்கு மேல இப்படி ஒண்ணு வச்சிருக்கேன், மேல இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சரியா? இந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது சரியா? அடுத்ததா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் இருக்கு, அதுக்கப்புறமா இன்னொரு பார்ட் இருக்கு, ஸ்கில்ஸ்ன்றது ஒரு பார்ட், ரீசன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒரு பார்ட், அதுக்கப்புறமா இது என்ன தெரியுமா, இந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு பார்ட். எல்லாத்தையும் ஒரு ஒரு பார்ட், லைக் ஒவ்வொரு செக்ஷனா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரியா? ஒவ்வொரு செக்ஷனா என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா, அல்லது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? அப்போ இந்த மாதிரி பார்ட்டா எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு பார்ட், அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு பார்ட், அடுத்து ஒரு பார்ட், இந்த மாதிரி இருக்கு. இன்னும் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்க போறோம். இதுக்குள்ள கண்டென்ட் வைக்க போறோம். ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நம்ம கண்டென்ட் வைக்க போறோம். இதுதான் நம்ம பேசிக்கா, இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், ரைட்டா? சரி, இப்போ இங்க யூசர் ப்ரொஃபைல், இங்க யூசர் டேட்டான்னு வச்சிருக்கேன். ஏன்னா இங்க டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி, அப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, சரி, ஃபர்ஸ்ட் இந்த இருக்குதா, இத வந்து ஒரு டிவ், ஏன்னா இது ஒரு பெரிய செக்ஷனு, அதுக்குள்ள சப் செக்ஷன்லாம் இருக்கு. அப்ப இந்த ஒரு பெரிய பார்ட்டை ஒரு டிவ்வா வச்சுக்க போறேன். சரியா? ஒரு டிவ்வா வச்சுக்க போறேன். டிவ் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி, சரியா? ஒரு கண்டெய்னர் மாதிரி. சரி, அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் இருக்கு. இது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் பார்ட். அப்ப இந்த ஹெட்டர் பார்ட்ல என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஹெட்டிங் இருக்கு, அது கீழே ஒரு பாட்டம்ல எல்லோ கலர்ல ஒரு லைன் இருக்கு. சரியா? இருக்கு. சரி, எல்லோல கிரீன் கலர்ல ஒரு லைன் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்னொரு டிவ், ஏன்னா இந்த பெரிய செக்ஷனுக்குள்ள இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்குல்ல, அந்த பெரிய செக்ஷனுக்குள்ள இந்த யூசர் ப்ரொஃபைல்ன்றது ஒரு குட்டி செக்ஷன், அதனால அதை டிவ்னு எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இந்த டிவ்வுக்குள்ள ஒரு H1 வச்சுப்போம். சரியா? அதான் யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கு. இதுவரை பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி எனக்கு வந்துருக்கு. நான் லிசன் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிட்டு நான் வந்து ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் கூட பண்ணிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு சரி, கூட ஓகே. டேட்டா சரி, ஓகே. பண்ணிட்டேன் சார். சரி, ஓகே. சரி, அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா,
அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததா இது கிரியேட் பண்ணோம். சரிதானே? இதை பண்ணுவோமா? சரி. அடுத்த செக்ஷன் ஒன்று பண்ணுவோம். டிசைன்லாம் பின்னாடி பார்த்துப்போம். சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுலாம் பின்னாடி பார்த்துப்போம். இப்போ வெறுமனே HTML வச்சு அந்த இதை கொண்டு வர்றதான் பார்க்கணும். இப்போ அடுத்ததா ஒரு div வச்சிருக்கேன். இந்த divல ஃபர்ஸ்ட் ஒரு நேம் இருக்கு, கரெக்டா? இந்த நேம் வந்து ஒரு பெரிய லெட்டர்ல இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு H3 ஹெட்டிங் 3 சைஸ்ல வச்சுப்போம். ஜான் டோன் இருந்துச்சு. நான் வந்து இப்போதைக்கு அபிராமி வச்சுக்கிறோம். இப்போ நீங்க என்னோட கோடு போய் பார்த்தீங்கன்னா அபிராமி அப்படின்றது இங்க வந்திருக்கும். வேலை உங்களுக்கு பெருசா வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை H2வா மாற்றிக்கோங்க. நம்ம இதை வந்து நம்ம சிஎஸ்எஸ் வச்சும் சைஸை பெருசாகிக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. சரியா? சரி. அப்புறமா இங்க என்னது இருக்கு? இமெயில் இருக்கு, யூசர் நேம் இருக்கு, லொகேஷன் இருக்கு, மெம்பர் சின்ஸ்ன்னு இருக்கு. சரி. அப்ப இந்த 4 வேணும். ஹரிசாண்டல் லைன். சாரிங்க, கேட்கலாம். இல்ல ஹரிசாண்டல் லைன். இதுதானா? சரி. இது ஹரிசாண்டல் லைனாவும் வச்சுக்கலாம், இல்ல பார்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி வேணா ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ரை பண்ணுவோமா? சார் ட்ரை பண்ணுவோம். சரி. இந்த ஹெச்ஆருக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் கிரீன் எல்லாம் கொடுப்பேன். கலர் எதுவும் அப்ளை ஆகல. சரி. ஹெச்ஆருக்கு கலர் அப்ளை ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. சரி, அதை பின்னாடி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஸ்டைல் அப்ளை ஆகலைன்னா அதுக்கு பார்டர் ஆட் பண்ணுவோம். பார்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான், ஹெச்ஆர் யூஸ் பண்ணலாங்க. சரி, அதை பின்னாடி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கப்புறமா இருக்கிறது என்னதுன்னா இமெயில், யூசர் நேம், லொகேஷன், மெம்பர் சென்ஸ்ன்னு இருக்கு. இப்போ இதை எப்படி போடுறது? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? சரி, சொல்லுங்க. போல்ட் யூஸ் போல்டு. இல்ல சிங்கிள் ஸ்பேன்ல போல்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸ்பேன்னா எல்லாமே ஒரு லைன்ல உட்காரும். இல்ல டிவ்க்குள்ள ஒரு டிவ்க்குள்ள வந்து ஸ்பேன் போல்ட் எல்லாமே கம்பைன் பண்ணுவோம். எல்லாத்தையும் தனித்தனி இதுவா வைக்கலாம் அப்படின்றீங்களா? சரி, அப்படியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபீட்பேக் யூஸ் பண்ணிட்டு அந்த போல்டு இருக்கு பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணலாம். இமெயில் நீங்க சொன்ன மாதிரி அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்புலாம் இல்லை. சரியா? இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இதுல ஸ்பேன் வேணா வச்சுக்கோங்க. நேம் வந்துட்டு சரி, இமெயில் வந்து பிரானு gmail.com வச்சுக்கிறேன். வந்துருச்சா? சரி. அப்ப இதே தானே மற்ற 3க்கும், கரெக்டா? மற்ற 3க்கும் அதே தான். ஃபீட்பேக்கு, அதுக்குள்ள ஒரு போல்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேன். சரி. அப்போ இந்த ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. சரி. ஃபோன் இதுல ஸ்பேன். இதுல சும்மா ஏதோ ரேண்டமா ஒரு நம்பர் போட்டுக்கிறோம். பார்த்தீங்களா? ஸ்ட்ராங்கும் பி போல்டும் சேமா தான் இருக்கு, எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. சரியா? விசிபிள் வந்து சேமா தான் இருக்கு. ரைட்? சரி. அப்ப இதே தான் காப்பி பண்ணிப்போமா மற்ற 2க்கும்?
பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணோம்னா எல்லாமே இது இருக்கு. கண்டென்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இன்னொன்று லொக்கேஷன் இருக்கு கரெக்டா. அப்போ இந்த இடத்துல லொக்கேஷன் மாத்திடுவோம். லொக்கேஷன் சென்னை, ஆமா, இந்தியா, அவ்வளவுதான். அடுத்து மெம்பர் சென்ஸ்ன்ற அங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். டூ 2024 வச்சுக்கலாம். 25 இந்த ஏரியா வச்சுக்கோங்க. ஓகேயா, இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இதுல ஏதாவது குழப்பமோ இல்ல கொஸ்டினோ இருந்தா கேட்கலாம். இல்ல, சரி. இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் போயிடும். சரி, அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அப்புறம் பயோன்னு ஒண்ணு இருக்கு. சரியா, இதெல்லாமே சின்ன சின்ன சப்ஹெட்டிங்ஸ், அதே போல சப் செக்ஷனும் கூட. அப்போ இந்த இடத்துல இதே போல இன்னொரு டிவ் ஆட் பண்ணணும். டிவ் ஆட் பண்ணிட்டோம். அதுல ஒரு H4 வச்சுப்போம். அதுல பயோ அப்படின்னு கொடுத்துடலாம். சரியா, இதுல சும்மா டேக் ஆட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு சஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஏஐ டூல் யூஸ் பண்றதுனால அது இருக்கு. நான் என்னோட லினக்ஸ் லேப்டாப் மாறினப்புறம் இந்த ஸ்திதி இருக்காது. ரீசன்ட் லினக்ஸ் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. நாய்ஸ் வந்து ஹெவியா வருது அந்த லினக்ஸ்ல யூஸ் பண்ணும்போது. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் இதுல வந்துட்டு இருக்கேன். அதை சரி பண்ணதுக்கு அப்புறமா அதுலயே கனெக்ட் பண்ணலாம். சரி, இந்த பி டேக்ல இந்த கண்டென்ட் ஆட் பண்ணிக்க போறேன். பி டேக்ல இந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்க போறேன். சரி, சார் அந்த கண்டென்ட் எனக்கு அனுப்பி விடுறீங்களா சாட்ல? அந்த அனுப்பி வைப்பாங்க. சரி, அப்போ நமக்கு இங்கேயும் விசிபிள் ஓகே ஆயிடுச்சு. ஓகே, சரி. இந்த இடத்துல இதுவும் விசிபிள் ஆயிடுச்சு கரெக்டா. சரி, அப்புறமா அடுத்தது என்னது இருக்கு, ஸ்கில்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்கில்ஸ்ல தான் இந்த பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி வருது, புல்லட்ஸ் சொல்லுங்க. இதுக்கு லிஸ்ட்னு பேரு. லிஸ்ட்னு பேரு. இந்த லிஸ்ட்டை தனியாவே நம்ம செப்பரேட்டா படிப்போம், ஒரு டாபிக் இருக்கு. பட் இருந்தாலும் இப்பவே நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு பேரு அன்ஆர்டர் லிஸ்ட்னு இருக்கு. இன்னொன்னு ஆர்டர் லிஸ்ட்னு இருக்கு. ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 4 5 அந்த மாதிரி வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்னா இந்த மாதிரி புல்லட் வச்சு வரும். சரியா, அதான் நம்ம ஒரு நாள் பார்ப்போம் கண்டிப்பா. இப்போ சும்மா அத இந்த இடத்துல சும்மா யூஸ் பண்ணி பார்க்க போறோம். சரியா, இதுல வந்து என்ன பண்ண போறோம், ஸ்கில்ஸ்ன்றது ஒரு ஹெட்டிங்கா, அதை H4 தானே லாஸ்ட் H4ல ஸ்கில்ஸ். ஓகே, சரி. அப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, யூஎல். அன்ஆர்டர் லிஸ்ட் ஸ்டார்டா யூஎல்னு சொல்லுவோம். சரியா, இன்னொன்னு அந்த அன்ஆர்டர் லிஸ்டுக்குள்ள ஒவ்வொரு லிஸ்ட் ஆட் பண்ணோம். அப்போ அதுக்கு எல்ஐ. எல்ஐனா லிஸ்ட் ஐட்டம்னு அர்த்தம். எல்ஐனா என்னது, லிஸ்ட் ஐட்டம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த இடத்துல HTML அவ்வளவுதான். சரி, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். யூஎல் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட். எல்ஐ அப்படின்னா லிஸ்ட் ஐட்டம்னு அர்த்தம்.
சரி. அப்போ இந்த மாதிரி கமாண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீங்க ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியறதுனால இந்த கமாண்ட் பத்தி சொல்லிடுறேன். இந்த கமாண்ட்ல எழுதிக்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? இந்த கமாண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ் அழுத்தினீங்கன்னா அந்த கமாண்ட் வரும். இப்படி கமாண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? சரி. இப்போ நம்ம இந்த இடத்துல போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நமக்கு HTML சொல்லி வந்துருச்சு. ரைட்டா? சரி. அப்போ இதே போல நான் இப்போதைக்கு என்ன பண்ண போறேன், எல்லையில CSS ஆட் பண்ண போறேன். அப்புறமா எல்லையில ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போறேன். அடுத்ததா எல்லையில ரியாக்ட் பேஸ் ஆட் பண்ண. சரி. இப்போ இது எல்லாமே வந்துருச்சா? ஓகே, இது வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பார்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த பார்ட் வந்து ரீசெண்ட் ஆக்டிவிட்டி. இப்போ ரீசெண்ட் ஆக்டிவிட்டினா என்னது அப்படின்னா, இதுல ஒரு சில கண்டென்ட் இருக்கு. சும்மா அது ஒரு ஹெட்டிங், அதுல ஒரு கண்டென்ட் இருக்கு, அதை ஆட் பண்ண போறோம். சேம் இங்க பண்ண அதே வேலை தான் இங்க பண்ண போறோம். என்ன கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கலர் டிஃபரன்ஸ்லாம் சிஎஸ்எஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் கண்டென்ட்டையும் HTML வச்சு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. சரி, அதான் பண்ண போறோம். ஓகே. அப்புறமா அடுத்த பார்ட், அது பேரு டிவ். அந்த டிவ்வுக்குள்ள என்ன வச்சிருக்கிறோம், ரீசெண்ட் ஆக்டிவிட்டின்றது. அதே போல H4 கிரியேட் பண்ணிடுவோம். அதுல ரீசெண்ட் ஆக்டிவிட்டி கரெக்டா? சரி. அப்ப இங்கேயும் என்ன பண்ண போறோம், ஒரு p டேக், அதுக்குள்ள ஸ்ட்ராங் அல்லது போல்டு. இந்த இடத்துல நம்ம போல்டே யூஸ் பண்ணுவோம். சரியா? சரி, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், அனுப்பிச்சு விடுறேன். மொத்த கண்டென்ட் அனுப்பிச்சு விடுறேன். சரி, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கப்பா. இதுல போல்டுல இதை வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்ட்ராங்ல ஸ்பேன் கரெக்டா? இதுக்கு இதை ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அங்க போய் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இது வரைக்கும் வந்துச்சு. சரி. அப்ப இதே தானே மற்ற ரெண்டுக்கும், அதே விஷயத்த இங்க பண்ணிடுவோமா? பண்ணிட்டு கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணோம், அவ்வளவுதான். இதுல இருக்கிற கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். சார் நான் 2 டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருக்கேன் சார். கொஞ்சம் அட்மிட் பண்றீங்களா? மொபைல்ல ஒண்ணு அதுல ஒண்ணுன்னு. ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம், ஏதாச்சும் ஒண்ணு மியூட்ல போட்டுக்கோங்க. ஹலோ, இப்ப மெசேஜ் அனுப்புறதை என்னால எடுக்க முடியல சார் சிஸ்டத்துக்கு போன்ல இருந்து.
ஓகே. நீங்க எதனால எடுக்க முடியல? நான் டெலிகிராம்ல அனுப்பிட்டேன்ல. டெலிகிராம்லயா? டெலிகிராம் சிஸ்டத்துல இல்லையே சார் எனக்கு. ஒரே நிமிஷங்க. ஏதோ ஒண்ணு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சரி. டெலிகிராம் இல்லையா உங்ககிட்ட? இப்போ கனெக்டடா இல்லையா லேப்டாப்ல? டெலிகிராம் லேப்டாப்ல இல்ல சார். ஓகே, இதுல இருந்து எடுக்க முடியலையா உங்களால? போன்ல இருந்து என்னால இதெல்லாம் எடுக்க முடியல. போன்ல சரி, லேப்டாப்லயே ரெண்டுதையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியல. ஓகேங்க, சரி. இப்போ என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு எப்படி அனுப்பணும்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தர்றது கண்டென்ட்? புரியல சார். இல்ல, இந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு எப்படி தர்றது? நீங்களே பார்த்து டைப் பண்ணிக்கிறீங்களா? இதனால இல்ல சார், இப்போ அனுப்புங்க சார். ஏன்னா எனக்கு ரெண்டுத்தையுமே இப்போ கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க அனுப்புங்க சார். ஓகேங்க, முதல்ல சரி. கனெக்ட் ஆகல, நீங்க இப்போ மெசேஜ் அனுப்புங்க. ம், சரி. இப்போ எடுத்து ஓகே சார். சரி. இப்போ இதுவரை பண்ணிட்டோம். ரீசன்ட் ஆக்டிவிட்டி வரைக்கும் பண்ணிருக்கோம். அடுத்ததா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதை ஆட் பண்ணணும். சரி, அப்போ இன்னொரு டிவ் இது கீழே ஆட் பண்ண போறோம். இந்த டிவ்ல H4 அதுல இன்ட்ரெஸ்ட். இதுல பி டேக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இதுல இருக்கிறத அப்படியே கால் பண்ணிக்க வேண்டியதான். காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுக்கலாம். சரி, ஓகே. இதுவரை பண்ணிட்டோம். இப்போ இதுவரை பண்ணதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? இல்ல ப்ரோ. ஓகே, சரி. அப்போ ப்ரோ இந்த கண்டென்ட் அனுப்பிச்சிருக்கேன். இந்த கண்டென்ட் அனுப்பிச்சுடவா? அப்போ இப்போ வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற இந்த HTML வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா, வீடு வெறுமனே கட்டி மட்டும் வச்சிருக்கோம். அதுக்கு பெயிண்ட் அடிக்காம இருக்கு. கரெக்டா? ஒரு வீடுக்கான ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இதுக்கான கலர் வந்து இன்னும் அடிக்காம இருக்கும். பெயிண்ட் அடிக்காம இருக்கும். அதே போலதான் நம்மளோட வெப்சைட்டும் இருக்கு. அப்போ வெறுமனே HTML மட்டும் இருந்தா நம்மளோட சைட் எப்படிதான் இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அப்போ CSS யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால அந்த பார்க்குற யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது நம்ம இப்போ பார்க்குறோம்ல ப்ரௌசர்ல, அதுதான். அது வந்து அழகா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது? HTML தேவைப்படுது. இப்போ அதுக்காக தான் நம்ம இப்போ CSS தேவைப்படுது. அதுக்காக தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? CSS ஆட் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாண்டே டிஃப்ரெண்டா இருக்கு. ஒண்ணு, இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கு பாத்தீங்களா? பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒண்ணு இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் கலரே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. சரி, அதெல்லாம் பண்ணுவோம். சரிப்பா, சரி வர்றேன். அப்போ என்கிட்ட இது வந்து பாடி. கரெக்டா? நான் இப்போ உங்களுக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து பாடி HTML-ஓட, இது வந்து பாடி டேக்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாடி. சரியா? இது வந்து அவுட்டர் டிவ். இது வந்து அவுட்டர் டிவ். அதாவது எந்த டிவ் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த டிவ்வுக்குள்ளதான் நம்ம எல்லா கண்டென்ட் வச்சிருக்கோம். பாடிக்குள்ள ஒரு பெரிய டிவ் இருக்கு. அந்த டிவ்வுக்குள்ளதான் நிறைய டிவ்வா எடுத்து வச்சிருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த பாடியோட கலர் தான் என்ன கலர்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஷ் கலர். ரைட்? இது வந்து ஆஷ் கலர்ல இருக்கு.
இது வந்து ஆஷ் கலர்ல இருக்கு. ஆஷ் இன்னும் சொல்லலாம், இல்லை கிரேன்னு சொல்லலாம். கிரே கலர்ல இருக்கு. அப்புறம் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு பாக்ஸ். ஒயிட் கலர்ல இருக்கு. சரியா? இதை நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த ஒயிட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதோட கலரும் இந்த பாடியோட பேக்ரவுண்ட் கலர்ல தான் இருக்கும். இது இந்த டிங்குக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துக்கிறதுனால அந்த கிரே வந்து இங்க விசிபிளா இல்லை. இது பின்னாடி விசிபிளா இருக்கும். இந்த ஒயிட்டுக்கு பின்னாடி கிரே கலர் இருக்கும். நான் சொல்றது ஏதாவது குழப்பம் இருக்குதா? குழப்பம் இல்ல இருக்கு. ஓகே, சரி. அப்போ அதே ஸ்டைல நம்மளும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த பாடியில ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். ஸ்டைல்னு ஒன்று வச்சுப்போம். சரியா? இதுல பேக்ரவுண்ட் கலர் ஒன்று ஆட் பண்ண போறேன், கிரே. கிரே, சரி. நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கிரே கலர்ல வந்துருக்கும். இதுதான் அந்த கிரே. சரி. அப்போ என்ன பண்ணணும்னா கிரே வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு, அதை கொஞ்சம் இன்னும் லைட் பண்ணலாம். சும்மா இதை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்கன்னா லைட் கலர் ஆகிடும். இது வந்து கலரோட அந்த கோடு, அது டிஃபால்ட்டாக அது வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் லைட்டாக கூட வச்சுக்கலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இது கரெக்டாக இருக்கு. ஸோ அப்போ நீங்களும் இதை ட்ரை பண்ணுறீங்களா? பேக்ரவுண்ட் ஸ்டைலில் இப்போ யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை ட்ரை பண்ணுங்க. சரி, அடுத்து இதுக்குள்ள இருக்கிறத ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்டோட ஃபேமிலி, ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நான் இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபாண்ட் ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சான்ஸ் செரிஃப், ஏரியல்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஃபாண்ட் ஃபேமிலி நம்மளும் ஆட் பண்ணுவோம். சரியா? ஃபாண்ட் ஃபேமிலி இங்க டைப் பண்ணீங்கன்னா சிஎஸ்எஸ் நம்ம விஎஸ் கோடே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸும் இங்க உங்களுக்கு காட்டும். சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துட்டேன். இதுல தேடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒன்று இருக்கும். இந்த இங்க பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் செரிஃபா இருக்கு. வேற என்ன யூஸ் பண்ணிருந்தோம்? செரிஃப், ஏரியல், சான்ஸ் செரிஃப். ஆக்சுவலா இப்பவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபாண்டோட டிஃபரன்ஸ் தெரியும். இந்த இடத்துல தெரியுதா? அதனால பார்க்க முடியுதா? கிட்டத்தட்ட இந்த ஃபாண்டு கிட்ட நெருங்கிட்டோம். சும்மா ஏரியல் ஆட் பண்ணா அது வந்து அவ்வளவுதான். சரி, இதை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு, பார்ப்போம். சரி, ஓகே. சரி, அப்போ ப்ராப்ளம் இல்லை. இதே போல நீங்களும் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று. சரி. அப்புறம் இன்னொரு கேப் இருக்கு. என்ன கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாடியில இருந்து இந்த டிவ்வுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த டிவ்வை உங்களுக்கு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இன்னும் ஒன்று பண்ண போறோம். இந்த டிவ் ஒன்று இங்க இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டிவ்வோட கலரை சேஞ்ச் பண்ணோம். அப்படின்னா உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இதையும் பேக்ரவுண்ட் கலர் ஸ்டைலு, பேக்ரவுண்ட் கலரு ஒயிட், ஒயிட் ஸ்மோக்குன்னு ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அதை மாத்துறேன், ஒயிட்டாவே மாத்திடுவேன். தெரியுதா? பின்னாடி ஒரு கலரும் இந்த இடத்துல ஒரு கலரும் இருக்கு. சரி, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா 4 சைட்லயுமே ஆக்சுவலா உங்களுக்கு கேப் இருக்கும். இதுல பாட்டம்லயும் கேப் இருக்கும், சைட்லயும் கேப் இருக்கும், இங்கேயும் கேப் இருக்கும், இங்கேயும் கேப். சரி, அப்ப அந்த கேப் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
மார்ஜின் ஒன்று இருக்கு சிஎஸ்எஸ்ல, மார்ஜின் ஒன்று இருக்கு. இப்போதைக்கு ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், மார்ஜினை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 4 சைட்லயுமே ஆக்சுவலா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது தெரியுதா? 4 சைட்லயுமே நமக்கு என்ன செய்யும், அந்த கேப் இருக்கும். சரி, கேப் வந்து நல்லா தெரியல, அதுக்கான ரீசன் என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். சரி, ரேடியஸ்னு ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப ரேடியஸ்னா என்னது? பாத்தீங்கன்னா ரேடியஸ்னா என்னதுன்னா, இந்த இடத்துல இந்த கர்வா இருக்கா, ஷார்ப்பா இல்லாம ரவுண்ட் ஷேப்ல வருதா, அதுதான் ரேடியஸ். அப்ப அதை தரலாமா, இந்த இடத்துல பார்டர் ரேடியஸ் இருக்கும். பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல் தர்றேன். போய் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப் கொஞ்சம் வந்துருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ரவுண்ட் ஷேப்பை மாற்றணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா நமக்கு அது தெரியும். ஒரு 7 கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும், இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இன்னும் நல்லா இருக்கும். சரி, வேற இங்க என்ன என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குன்னா, இங்க பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கேப் இருக்கு, சைடில் ஒரு கேப் இருக்கு, சைடில் ஒரு கேப். நான் மார்ஜின் கொடுக்கவுமே இங்க ஒரு கேப் வந்துட்டு, இங்க ஒரு கேப் வந்துட்டு, இங்க கேப் வந்துட்டு, இங்க கேப் வந்து. அப்போ மார்ஜின்னா என்னது அப்படின்னா, இதுதான் சொல்றேன். மார்ஜின் அப்படின்றது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எலமெண்ட், இதுல ஒரு டிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் இன்னொரு டிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்ஜின்னா இந்த டிப்புக்கும் இந்த டிப்புக்கும் இடைப்பட்ட ஸ்பேஸ் வரும். இதுக்கு இடையில வரப்போற இதுதான் மார்ஜின் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இது பாடி, இந்த இந்த பாடிக்கும் டிப்புக்கும் இடைப்பட்ட இடத்துல நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மார்ஜின் வந்து 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 20 பிக்சல் 4 சைடுக்கும் அப்ளை ஆகும். இந்த சைட்லயும் அப்ளை ஆகும், இந்த சைட்லயும் அப்ளை ஆகும். இந்த 4 சைட்லயுமே அப்ளை ஆகும். மார்ஜின் 20 பிக்சல் 4 சைட்லயுமே அப்ளை ஆகும். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா மார்ஜின்ல? இல்ல ஓகே, சரி. யாரும் உங்களுக்கு டைம் ஆகுது லெஃப்ட் ஆகணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ப்ரோ, நான் 9:30 வரை இருக்கேன். சரி, ஓகே ஓகே, சரி. இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் கரெக்டா, மார்ஜின் வரைக்கும் பண்ணியிருக்கோம். அபிராமி, உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு இடத்துல புரியலனா கூட என்ன நிப்பாட்டி கேட்கணும், சரி. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இதுக்குள்ளேயே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. லெஃப்ட் சைட்ல ஸ்பேஸ் இருக்கு, லெஃப்ட்லயும் ஸ்பேஸ் இருக்கு, ரைட்லயும் ஸ்பேஸ் இருக்கு, டாப்லயும் ஸ்பேஸ் இருக்கு, பாட்டம்லயும் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இந்த ஸ்பேஸ் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு பேர் பேடிங்னு சொல்லுவோம். மார்ஜின் வந்து மார்ஜின் அப்படின்னா ஒரு எலமெண்ட், இந்த டிப்புக்கு தான் நான் இப்போ மார்ஜின் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, சரி, இந்த டிப்புக்கு நான் மார்ஜின் ஆட் பண்ணிருக்கேன். மார்ஜின் ஆட் பண்ணா இந்த டிப்புக்கு வெளியில ஸ்பேஸ் கிடைக்கும். பேடிங்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. பேடிங் ஆட் பண்ணீங்கன்னா இந்த டிப்புக்கு உள்ள இருக்கிறதுல ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ உள்ள இருக்கிறதுல எப்படி ஸ்பேஸ் கிடைக்கும்? இந்த இடத்துல ஸ்பேஸே இல்லையா? அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த கிரே விட்டுருங்க. இந்த ஒயிட்ல இருந்து இந்த லெட்டர்ஸுக்கும் இந்த ஒயிட் ஸ்கிரீனுக்கும் ஸ்பேஸே இல்லை. அந்த ஸ்பேஸ் ஏன் இல்லை அப்படின்னா, பேடிங்னு ஒன்று ஆட் பண்ணல, அதனால இல்லை. இப்போ அதையும் ஆட் பண்ணுவோம். நான் ஆட் பண்ணி காட்டுறேன். பேடிங் பேடிங்
ஒரு 20 பிக்சல் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிடைக்குதா? உள்ளே ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதா? நல்லா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பேடிங் 20 பிக்சல் பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஒரு 20 30 கொடுப்போம். சரி, ஓகே. 30 நல்லா இருக்கு. இதுதான் பேடிங். பேடிங் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா இப்படி அப்ளை ஆகும். இப்படி அப்ளை ஆகும். இப்படி அப்ளை ஆகும். இன்னர் ஸ்பேஸ், உள் பக்கமா ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப லெஃப்ட் சைட்ல ஒரு 30 பிக்சல் தள்ளி தான் மற்ற கண்டென்ட்லாம் உட்காரும். டாப்ல இருந்தும் ஒரு 30 பிக்சல் தள்ளி தான் மற்ற கண்டென்ட் உட்காரும். ரைட் சைட்ல இருந்தும் அதே தான், பாட்டம்ல இருந்தும் அதே தான். அதுதான் இங்க நடந்திருக்கு. சரி, ஒண்ணு இது வரைக்கும் முடிஞ்சுதா? சரி, அப்புறமா நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாண்டோட கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த கலர்ஸை நான் எங்க ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றத பார்க்கிறேன். சரி, மார்ஜின் 0 ஆட்டோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. அப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கலர் ஃபாண்ட் கலர் எங்கேயாவது மாத்திருக்கேனா அப்படின்றத செக் பண்றேன். ஏன்னா ஃபாண்ட் கலர் எல்லா இடத்துலயும் வேற வேற இருக்குல்ல. பேக்ரவுண்ட் கலர், ஓகே ஓகே. இந்த இடத்துல மாத்திருக்கேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த H1 இந்த H1க்கான ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். இந்த H1க்கான ஸ்டைல என்ன செய்ய போறோம்? அப்ளை பண்ண போறோம். சரி, அதை பண்ணுவோமா? அதுக்கான கலர் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதை ட்ரை பண்ணுவேன். கலர் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கலர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண, ஸ்டைலுக்குள்ள தான் நான் அதை பண்ண முடியும், சிஎஸ்எஸ் எழுத முடியும். ஸ்டைல் கலர் வந்து ஆஷ் 333 கொடுத்தோம்னா அந்த பிளாக் கலர் வருது. சரியா? நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலர்ல இருக்கு, இருக்கட்டும். இதை பார்த்தே பண்ணுவோமா? சரி, பாட்டம்ல ஒரு என்ன இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்டர் ஒண்ணு இருக்கு. அந்த பார்டர் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. சரி, அப்போ இதுல இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு. பார்டர்னு ஒண்ணு இருக்கு, பார்டர் பாட்டம்னு இருக்கு. பார்டர் பாட்டம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, கீழே பாட்டம்ல ஒரு பார்டரை நம்ம தரும். அது 2 பிக்சல்ல சாலிடா இருக்கணும்னு சொல்றேன். அது லைட் கிரீன்ல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கும். சரி, ஆனா இந்த இடத்துல ஸ்பேஸே இல்லை. அப்ப இந்த இடத்துக்குள்ள ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம்? கோடுக்கும் இந்த லெட்டருக்கும் இடையில இந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரிங், இதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்பதான் நம்ம பார்த்தோம். மார்ஜின் யூஸ் பண்ணலாம்ல சார்? சரிங்க, இல்ல மார்ஜின் யூஸ் பண்ணலாம்ல சார்? மார்ஜின் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கோடுக்கு வெளியில தான் ஸ்பேஸ் கிடைக்கும். கோடுக்கு வெளியே ஸ்பேஸ் வேணும். பேடிங்கா சார்? அப்போ பேடிங். அப்போ அதுக்கு பேடிங் என்ன சொல்லலாம்னா, பேடிங் பாட்டம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ பாட்டம் பகுதியில மட்டும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பேஸ் கிடைக்கும். பேடிங் ஐஃபன் பாட்டம் கொடுத்தீங்கன்னா ஒரு
10 பிக்சல் கொடுக்குமா? 10 பிக்சல் கொடுப்போம். இந்த ஸ்பேஸ் கிடைக்குது பாத்தீங்களா இப்போ? அது கோடுக்கு உள்ள வெளியெல்லாம் உண்டா சார்? கோடுக்கு மேலனா உள்ள, கீழனா வெளியவா? கீழேன்னா வெளியில. ஏன்னா ஆ, புரியுதா? இந்த பார்டர் வரைக்கும் தான் இந்த காம்பனண்டே இருக்கும். லைக் H1 எலமெண்ட் வந்து இந்த H1 எலமெண்டோட ஸ்பேஸ் வந்து இந்த கோடுக்குள்ள வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் தாண்டி அதுக்கு வெளியில ஏதாவது ஏன்னா உங்களுக்கு இடம் வேணும், கேப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்ஜின் ஆட் பண்ணணும். எனக்கு அந்த கோட்டுக்குள்ளேயே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேடிங் ஆட் பண்ணணும். இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே சார். நம்ம அதுக்குள்ளேயே நம்ம இன்லைனா கோட ஆட் பண்ணிருக்கோம். எஸ் எஸ் கரெக்ட். அந்த மாதிரி பண்ணும். ஸோ கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்ப்போம் மேட்ச் பண்ண முடியுமா? கொஞ்சம் டார்க்கா இருக்குண்ணா. டார்க்னா கொஞ்சம் கீழே தான் வரணும். சரி ஓகே ஓகே ரைட். அப்புறமா அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கான ஸ்டைல நீங்க சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குமா? அதாவது எனக்கு கட்டாயமா நீங்க சொல்லி தரணும்ன்றது இல்ல. தெரிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்ல சொல்ல நான் பண்றேன். இந்த ஒண்ணுக்கு இந்த ஒரு இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு சொல்லுங்க. அது போதும். அதே மாதிரியே பேடிங் அப்ளை பண்ணி பேக்ரவுண்ட். ஓகே, அப்போ இந்த டிபேட் நான் ஆட் பண்ணட்டுமா? ஆமா, இந்த மாதிரி பேடிங் கொடுப்பேன். எவ்வளவு தரலாம்? ஒரு 20 பிக்சல். சரி, ஒரு 20 பிக்சல் பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறமே வந்து பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் சரி ஓகே, பேக்ரவுண்ட் கலர் இப்போ சேம் நான் அதே RGB. அதே கலர் கொடுப்போமா? ஒன்று இருக்கு, அதுக்கு மேட்ச் ஆகும். இல்ல, அது இந்த RGB 251 ஆர்ஜிபி மேல அந்த அவுட்டருக்கு கொடுத்துருக்கோம்ல, அவுட்டர் டெபுக்கு இருக்குங்க. ஓ இதுக்கு இதுவும் சரி அதுவும் இதுவும் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு கலர். சரி ட்ரை பண்ணுவேன். ஓகே, கொஞ்சம் அது வேணா டார்க்கா இருக்கு. டார்க் இருக்கு. கொஞ்சம் வேணா சரி ரைட். அப்புறம் வேற என்ன இருக்கு இதுல? பார்டர் ரேடியஸ் பார்டர் ரேடியஸ் இருக்கு. சரி 5 பிக்சல். ஓகே, பார்டர் ரேடியஸ் ஒரு 7 பிக்சல் தரவா? ஓகே, ஓகே 7 பிக்சல் பண்ணிட்டேன். வேற எதுவும் டிஃபரன்ஸ் இருக்குதா? வேற அந்த நேம் H4 ஓட கலர் மட்டும். கலர் மாற்றணும். சரி, கலர் மாற்றிடுவோம். இது கிரீனா கொஞ்சம் சரி, அப்படி நானே மாற்றிக்கணும். வேற என்ன இருக்கு இதுல? நம்ம ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம், அதனால ஃபைன் பண்ண முடியல. ஸ்பேஸ் விடணும். அப்புறம் ஸ்பேஸ் அங்க அதிகமா இருக்கு. சரி, அதிகமா இருக்கு. என்ன கம்மி பண்ணும்? கொஞ்சம் வேணா அந்த பேடிங்ல வந்து ஒரு 15 பிக்சலா மாத்திடும். சரி, இப்போ கலரும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. கொஞ்சம் லைட் பண்ணிடுறோம். கொஞ்சம் லைட் பண்ணுங்க.
சரி. இன்னும் கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கு. நம்ம வேணா அது கொஞ்சம் ஏதோ மிஸ் மேட்ச் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐசிங் கலரு பெருசாக இஷ்யூ ஆகுது. சரி, மேட்ச் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. வேற என்ன இருக்கு? இன்னும் ஒன்று இருக்கு, நல்லா பாருங்க. அதுவும் காட்டுறீங்களா? ரெண்டே கமெண்ட் பண்ணு. ஆ இந்த பார்டருக்கு மேல ஒரு லைன் இருக்கு, அவுட்டர் லைன் இருக்கு. இது ஆக்சுவலா இங்க பார்டரே இல்லைங்க. ரேடியஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணிருக்கு. பார்டர் சேர்த்து ரேடியஸோட சேர்த்து பார்டர் வச்சு பார்டர் ஏன்னா இங்க இருந்து வேணா அந்த கலர் எடுத்துக்கிறேன். பார்டருக்கு என்ன கலர் கொடுத்துருக்கேன்? இந்த சரியா? சரி, இப்போ இதுவரை பண்ணிட்டோம். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சரி ப்ரோ, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புவா. சரி, ஒன்றும் பிரச்சனை, போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. நான் வீடியோ நான் வாட்ச் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின், ஒரு விஷயம் என்னன்னா, மார்னிங்கா கிளாஸை மாத்திக்கலாமா? உங்களுக்கு எப்படி ஒர்க்குக்கு எப்படி இருக்குது? இல்ல, ஆக்சுவலா மார்னிங்னா என்ன டைம்? ஒரு 6 o'clock அந்த மாதிரி. இல்ல, மார்னிங் எனக்கு கம்ஃபர்டபுள் தான். கம்ஃபர்டபுளா? அபிராமி உங்களுக்கு எப்படி? 6 to 7:30. 6 to 7 இல்ல சார், மார்னிங் சம்டைம் ஒர்க் இருக்கும் சார். ஒர்க் இருக்குமா? சரி, ஓகே. 8 o'clock வேணா நைட் வச்சுக்கலாமா சார்? இல்லைங்க, அப்போ 8:30 இருக்கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே சார். 8:30 இருக்கட்டும். சரி, 8:30 நம்ம எப்பவும் போல பண்ணி. ஓகே ஓகே, பாய். தேங்க்யூ. சரி. சரி, அப்போ இன்னும் நமக்கு பாக்கி இருக்கிறது இதுக்கான டிசைன் ஆட் பண்ணணும், கரெக்டா? ஆமா சார். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பார்ப்பேன். ஒன்றும் இல்லை, வெறுமனே கலர் சேஞ்சஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே சார். இந்த இடத்துல லைலு கலர் இதே மாதிரி இந்த டிடி பார்ப்போம். சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. சரி, அப்படின்னா இங்க என்ன கலர் நம்ம பார்ப்போம். 3 5 ஓகே. ஸோ அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஓகே சார். ஆனா இன்னும் ஒண்ணு இருக்கு, இந்த லைனுக்கு எதுனா ஒரு கேப் இருக்கு பாருங்க, இங்க அந்த கேப் இல்ல. அதுக்கான ரீசன் லைன் ஹைட்னு ஒண்ணு இருக்கு. லைன் ஹைட் அது 1.5 தர்றேன். ஒருவேளை ப்ரொஃபைல்ல நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பேஸ் கிடைச்சிட்டா. ஆமா சார். ஓகே, சரி, அப்போ இது முடிஞ்சுட்டு இன்னும் இதுல கொஞ்சம் ஆல்ரெடி இங்க பண்ணியிருக்கேன். சரி, மற்றபடி வேற எதுவும் தேவையில்ல. H3 யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம H4 யூஸ் பண்ணியிருந்தோம். நான் நேற்று அது இந்த இது பேஜ் கிரியேட் பண்ணும்போது H3 யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். H3 கொஞ்சம் பெருசா இருக்கு.
கலர் வந்து எல்லாத்துக்கும் சேம் கலரே கொடுத்துடலாம். இந்த யூசர் கொடுப்போம்ல அதுக்கெல்லாம் கலர் ஸ்டைல் ஆட் பண்ணி ஓகே. சரி, அப்போ இன்னொரு ரிமைனிங் இருக்கிறது என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல வேற என்ன பண்ணிருக்கேன்றது பார்க்கணும். ஓகே ஓகே, வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ண விஷயம் தான் இங்க பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டைல எடுத்து அப்படியே இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்து இங்க இழுத்து போட்டுங்க. அன்னாட லிஸ்ட்ல கலர் வந்து மாத்திருக்கோம் லைன் 8. ஸோ லைன் 8 வரும்போது அந்த ஸ்பேஸ் கிடைக்க போகுது. கிடைக்கதா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல H3 மாத்திக்கிறேன். இந்த ரீசன்ட் ஆக்டிவிட்டியும் H3 மாத்திக்கிறேன். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் கலர் ஆட் பண்ணிருக்கிறேன் நினைக்கிறேன். சரி, அதேதான் இந்த 555 கலர் தான். எல்லாத்துக்கும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். இங்க இருக்கு. ஓகே சரி, அப்போனா நமக்கு இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்குங்க. என்ன வேலை தெரியுமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு கிரீன் கலர் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஐடியா இருக்குதா உங்களுக்கு? இங்க நமக்கு எம்டியா இருக்கு. இங்க கிரீன் கலர்ல ஒண்ணு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? பார்டர் இருக்குமா? அப்போ இந்த ரீசன்ட் ஆக்டிவிட்டியில ஒரு டிம் இருக்கா? இந்த டிம்முக்கு தான் நம்ம தரணும். இதுக்கு வந்து ஸ்டைல் கொடுத்தோம். ஸ்டைல் பார்டர் லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு அந்த பார்டர். அப்போ அது 2 பிக்சல் கிரீன் கிரீன். ஸோ கிரீன் கொடுத்துருக்கோம். பட் நமக்கு இன்னும் அந்த ஸ்பேஸும் சரி, இப்போ இந்த ஸ்பேஸுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்பேஸுக்கு வந்து லெஃப்ட் சைடுல இந்த கோட்டுக்கு உள்ள வேணும் ஸ்பேஸ். பேடிங் கொடுக்கலாம் சார். பேடிங் கொடுக்குமா? பேடிங் என்ன தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடிங் லெஃப்ட் தரணும். பேடிங் லெஃப்ட், ஏன்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல தானே ஸ்பேஸ் வேணும். போய் பார்ப்போம் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கா. சரி, அந்த சாலிட் 2 பிக்சல் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், திக்கா வேணும் பாத்தீங்கன்னா ஒரு 4 பிக்சல் கொடுக்கும். ஸோ நமக்கு தேவையான விஷயம் பண்ணிக்கிட வேண்டியதான். 4 இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அவ்வளோ அதே போலதானா? ஸோ இவங்க என்னன்னா அந்த புரியுதுங்க, ரீசன்ட் லென்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா அது அவங்க வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு. லைக் இவங்க வச்சுக்கிற ஸ்ட்ரக்சரும் நம்ம வச்சுக்கிற ஸ்ட்ரக்சரும் வேற மாதிரி இருக்கு. அது என்ன ஸ்ட்ரக்சர் நான் சொல்றேன். அவங்க இந்த 3 பேராகிராஃப் இருக்குல்ல, அதை மூணையுமே ஒரு டிப்புக்குள்ள வச்சிருந்துருக்காங்க.
ஆ. மூணையுமே ஒரு டிப்புக்குள்ள எடுத்து வச்சுக்கணும். இந்த இடத்துல அப்படியே எடுத்துட்டு போய் இங்க வச்சுருவோம். வச்சுட்டு இந்த ஸ்டைல் இருக்குல்ல அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இவனுக்கு கொடுக்குற வேண்டியதான். ரீசன்ட் ஆக்டிவிட்டிக்கு இந்த ஸ்லைட். ஆமா. ஓகே. இப்போ இங்க வந்துருக்கா பேடிங்ல கொஞ்சம் அதிகம். பேடிங் வேணா அதிகமாக நீங்க சொன்ன மாதிரி அது கொஞ்சம் ஒரு 10%. நமக்கு இப்போ அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஆமா. எஸ். சரி, இப்போ ஒரு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலரு இதுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ்வளவுதான். அதை ஒண்ணு பண்ணோம்னா H3 மாத்திப்போம். இதோட கலரும் அதோட கலரும் மாத்திப்போம். கலர் அந்த மாறிட்டா ஆமா சார். ஓகே. வேற எதுவும் பெருசுமா கிடையாது. ரைட்டா? ஆமா சார். ஓகே. சரி, அப்ப இதுவரை பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார், நான் செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நீங்க செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? எதுவும் புரியல அப்படின்னா கூட இடையில நிப்பாட்டி கேளுங்க, இல்ல நாளைக்கு பேசினாலும் ரிப்பீட் பண்ணலாம். சரியா? கொஸ்டின் கேட்கறதுக்கு தயக்கமே வேண்டாம், கட்டாயமா கேட்கலாம். ஓகே சார். அது இது இவ்வளோத்தையும் எப்படி சார் அந்த அந்த டைம்ல நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுக்கணும்னா சார்? ஃபாஸ்டா இவங்க பண்ண சொல்லுவாங்க. அதுதான் சார் ஃபெட்ச் பண்ணி எடுக்கணும்ன்றீங்க? எனக்கு புரியல. புரியல சார். எங்க இருந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும்ன்றீங்க? இல்ல, ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன மாதிரின்னு இப்போ நமக்கு ஒரு டிசைன் இருக்கு, அப்போ நம்ம வந்து அதை யோசிச்சு அதை பார்த்து பண்ணிடுதோம். அவங்களா சொல்றப்போ வந்து அந்த இதை நம்ம வந்து யோசிச்சு டக்கு டக்குன்னு பண்ணணும் சார். அதுதான் சார் எப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து நீங்க இது மாதிரி நிறைய பண்ணதான் உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே சார். இன்னைக்கு எனக்கு எதுவும் வெப்சைட்ஸ் இருக்கா சார் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கு? எதுவும் நல்லா இது கோட் சாண்ட்பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. கோட் சாண்ட்பாக்ஸ். ஓகே சார். ஆமா. இப்போ நான் வந்து ஒரு டிராயிங் உங்களுக்கு போட்டு காமிச்சேனா? ஆமா சார். இதுதான் உங்களுக்கு பேசிக். நமக்கு என்ன வேணும்ன்றத இப்படி ஒரு டிராயிங்கா ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு இதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணி எடுத்துட்டு வரணும். எவ்வளவு பெரிய ப்ராடக்டா இருந்தாலுமே அது பண்ணதான் செய்வாங்க. நீங்க இப்போ ஒர்க் பண்றது சர்வீஸ் பேஸ்டா இல்ல ப்ராடக்ட் பேஸ்ட்? சர்வீஸ் பேஸ்ட் தான் சார். இதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பேஸ்ட்ல இருந்தேன், இப்போ சர்வீஸ் பேஸ்ட் வந்துட்டேன் சார். ஓகேங்க. ப்ராடக்ட்னா என்ன மாதிரி முன்னாடி இருந்தது? இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு பேமெண்ட் கேட்வே வச்சிருந்தாங்க.